நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். எங்களோடு அநேகர்கள் இணைந்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே இந்த வார ஆராதனையை தேவநீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆராதனை எங்களோடு நீர் இடைபடுவீராக அப்பா. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறதே நாங்கள் ஒரு நாள் மறந்துடாதபடி, எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஆண்டவரே ஒருமுகப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இன்று எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ என் தேவனாய் கர்த்தர் எங்கள் உள்ளந்திரியங்களை அப்பா ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கான ஆண்டவரே வார்த்தையை பேசும்படியாக ஜெபிக்கிற யாவற்றையும் உள்ள கரத்தில் தருகிறோம். இப்போ ரட்சகர் மேஷி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆராதி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்தோம் என்ற பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுவோமா உற்சாகமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமெனப்பா. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. மறுபடியும் சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே அப்பா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவனே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஆமெனப்பா. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. அதனால ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்.
சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோமே. சொல்லுவோமா? நன்மை செய்தவர்க்கே எங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமெனப்பா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. துதிகனமாகியும் துதிகனமாகியுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. நாமெனப்பா. துதிகனமாகியுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே என்று அப்பா. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவை. ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இன்று கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. உற்சாகமாய் சொல்லுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அப்பா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. மறுபடியும் சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. தூயவனே சுவையே, தூயவனே சுவையே. கரங்களை
தட்டி தேவநாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எவ்வளோ போராட்டத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்து உம்மை விடுதலையாய் ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தந்திரே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓரி வரல சந்தரனதி அந்தரனை வருவள வரவளவா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆலயம் செல்லுவதே எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. உலகத்தின் வாழ்க்கை வாழ்வதை விட ஒரு நாள் ஆண்டவர் உடைய சமூகத்துக்கு வருவது எவ்வளவு மேலானது ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷம் அளிக்கக்கூடியது ஆண்டவரே. அந்த தருணத்தை ஆண்டவர் அடிகளாகிய எங்களுக்கு நேர் கொடுத்தீரே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுவோமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமெனப்பா. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எங்கள் சபை மக்களோடு நாங்கள் ஜெபிக்க ஆராதிக்க அப்பா உம்முடைய கிருபை தந்திரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து அமரக்கூடிய பாக்கியத்தை தந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அப்பா ஆண்டவரே, தாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற மனாவினால் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தி அடைய செய்வீராக ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவர்களையும் தேவ நீர் ஆசீர்வதியும். மீதியாக இருக்கிற யாவற்றும் கரத்தில் தருகிறோம். இப்போ ரட்சகரும் மேஷமுள்ள ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற புதகர் உங்களுக்காக தெய்வ செய்தியை வழங்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நான் வகைப்படுவதாக. இந்த ஆராதனை மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அநேகர் எங்களோடு இணைந்து வருகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து செல்லலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால். இன்றைக்கு நம்முடைய தேவ வார்த்தையின் தலைப்பாக மௌனமாயிருந்தால் என்கிற தலைப்பின் கீழ் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இங்கு அநேகர் நம் வாழ்க்கையில் பேச வேண்டிய இடத்தில், அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்தில் நாம் பேசாமல் அமைதியாக இருப்பதனால் நாம் அநேக சந்தர்ப்பங்களை இழக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். ஆனால் பேசக்கூடாது என்கிற இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் பேசி தேவையில்லாத காரியங்களை பேசி நிறைய பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்வதும் உண்டு. இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை பேச வேண்டும், எந்த காரியத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை ஆழமாக தியானிக்க போகிறோம். இந்த எஸ்தர் ராணி சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் ராணியாக இருந்தாலும், அவர் ஒரு ராணியாக இருந்தாலும், அரசவையில் இருந்தாலும், அரண்மனையில் இருந்தாலும், ராஜாவுக்கு பக்கத்திலே இருந்தாலும், ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்றால், ராஜாவை பார்க்க வேண்டும் என்றால் ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் அவள் சந்திக்கவே முடியாது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம், தவறாத சட்டம் ஒன்று உண்டு. அதை வாசித்திரலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால்
புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலே ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். இந்த ராணி 30 நாளைக்கு அந்த ராஜாவை பார்ப்பதற்கு உத்தரவு பெறவில்லை. இந்த காலத்தில் என்ன சம்பவம் நடக்குது என்றால், இந்த யூத ஜனங்களை அழிப்பதற்காக அடிமையாக செல்லப்பட்ட அந்த இடத்தில் எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாக ஆமான் போட்ட சதித்திட்டத்தின்படி ஒரு அதிகாரம், ஒரு அரசாணையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாளில் அனைத்து யூத ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதனை மீறும்படியாக, இதனை வழக்காடும்படியாக, மன்றாடும்படியாக தான் இந்த எஸ்தர் ராணியை ராஜாவிடம் போய் பேச வேண்டும் என்பதற்காக மொர்தெகாய் ஆள் அனுப்பி எஸ்தர் ராணி கிட்ட பேசுவதற்காக ஆள் அனுப்புகிறான். அதனால தான் வசனம் எப்படி எழுதப்படுகிறது, இந்த காலத்திலே மௌனமாக இருந்தார். அது ஒரு முக்கியமான ஒரு காலம். ஒருவேளை அந்த காலத்தில் எஸ்தர் ராணி மட்டும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா, ராஜாவை சந்திக்காம நான் போனால் ராஜா என்னை கொன்னுடுவாரு அப்படி சொல்லி ஒருவேளை அமைதியாக இருந்துட்டானா, அனைத்து யூத ஜனங்களும் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அனைத்து தேவ ஜனங்கள், யூத ஜனங்கள்லாம் தேவ ஜனங்கள் எல்லாரும் அழிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதனால தான் வசனம் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தார். எஸ்தர் ராணி அடுத்து சொல்கிறத பார்க்கிறோம். 16ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் சொன்னது போல இந்த எஸ்தர் ராணி நினைச்சிருக்கலாம், நான் அரண்மனையில் இருக்கிறேன், என்னை யாரும் கொல்ல முடியாது, அவங்கெல்லாம் செத்து போட்டோம், அவங்களாம் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லி விட்டுறலை. அது சொல்கிறத பார்க்குறோம், நான் செத்தாலும் சாகுறேன். யாருங்க சொல்ல முடியும்? நம்ம சொல்லுவோமா, நான் செத்தாலும் சாகுறேன், நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி அந்த எஸ்தர் ராணி உபவாசம் இருந்து, ஒரு ராணியாக இருக்கிற அவள் உபவாசம் இருந்து அவள் ராஜாவை சந்திக்க புறப்படுகிறாள். அல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. எந்த காரியத்தில் எந்த காரியத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தில், தேவனுக்குரிய காரியத்தில் அதை எதிர்த்து யார் வந்தாலும் சரி நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. அது இதில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஒரு சிலர் நம்மளை எதிர்த்து நிற்பாங்க, நீ ஆராதனைக்கு செல்லக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகக்கூடாது, நீ சபைக்கிலே போகவே கூடாது சொல்லி நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க. நம்ம வீட்டாராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் சபைக்கு போனால் நாங்கள் கூட பேச மாட்டோம், நீங்கள் சபைக்கு போனால் உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், எங்கிட்ட இருந்து நீங்கள் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அநேக உறவினர்கள் சொல்லியிருக்கலாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளில் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் மௌனமாக இருந்துடக்கூடாது. நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும். நாங்கள் செல்லுவோம், கர்த்தர் எங்களுக்காக நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை காண செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே எஸ்தர் எப்படி மௌனமாக இல்லாமல் வைராக்கியத்தோடு இருந்தாலோ, அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய காரியத்தில் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மளை எதிர்த்து யார் பேசினாலும் அந்த விஷயத்தில் நாம் விட்டு கொடுத்துடவே கூடாது. இதை பேசும்பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. கடந்த நாட்களில் ஒரு டெத்து, ஒரு சாவு வீட்டுக்கு சென்றிருந்தோம் அடக்காராதனைக்கு. அங்கே செல்லும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஊர் மக்களும், அந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் மாத்திரம் விசுவாச குடும்பம், அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்துக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐயா இறந்துட்டாரு, அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம்
அங்கே மிகுந்த ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நான் இந்துக்கள் முறையில் தான் அடக்கம் பண்ணுவோம் சொல்லி புடவை எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த இதில் அந்த பிரேதத்துக்கு பின்னாடி புடவை எடுத்து வந்து வைக்கிறாங்க, பானை எடுத்துகிட்டு வராங்க சொல்லி நிறைய காரியங்களை அந்த இந்துக்கள் முறைப்படி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 போதகர், மூத்த போதகர் ஒருவரும் என்னுடைய அப்பா அவரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. எல்லாம் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அப்பா நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்து முறைப்படி அந்த சடலத்தை வந்து குளிப்பாட்டுறது, எல்லாம் புடவை சுற்றுறது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இருங்க, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு போதகராக வந்து இங்கே நிற்கிறோம், எங்களுக்கு என்ன மரியாதை? எங்கிட்ட ஏதாவது கேட்டிங்களா? இவர் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்காரு, இவர் ஒரு ஞானசனம் எடுத்திருக்காரு, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் இங்கே நிற்கிறோமே அப்படி சொல்லி எதிர்த்து பேசும் பொழுது நான் சொன்னேன், எதுக்குப்பா, நம்மளுக்கு வேணாம்ப்பா, அமைதியாக இருக்குப்பா, பிரச்சனை பண்ண வேணாம், நம்மளுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லி நான் பேசினேன் அப்பா கிட்ட. ஆனால் அப்பா வைராக்கியமாக எதிர்த்து எல்லாரும் முன்னாடியும், அங்கே இருக்கிற நிறையா ஒரு 25 பேர் 30 பேர் இருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசுகிறாரு. உங்கள் முறைப்படி, அப்படி உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் உங்கள் முறைப்படி பண்ணிட்டு போங்க, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க சொல்லி பேசும் பொழுது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் சொல்கிறதுபடி அவங்க செஞ்சு அந்த அடக்காரதனை நல்லபடியாக முடித்தாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாம் சில இடத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நான் உணர்ந்தேன். சில நேரத்தில் நாம் தேவனுக்குரிய காரியத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். அது எந்த காரியமாக இருக்கட்டும், நம்மளை எதிர்த்து எத்தனை பேர் இருக்கட்டும், நம்மளை எதிர்த்து எத்தனை அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனால் தேவனுக்குரிய காரியத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் சில காரியங்களை, சில மேன்மைகளை கொடுத்திருக்கார் என்றால் நாம் மௌனமாக இருப்பதற்காக அல்ல, நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். தேவனுக்குரிய காரியத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் சில மக்களுக்காக, நம்மளுக்கு முன்னாக இருக்கிற மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, மிகுந்த வேதனையோடு துன்பங்களோடு அனுபவிக்கிற அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபித்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பதற்காக தேவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர நாம் மௌனமாக இருந்துடக்கூடாது. எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தில், நீங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ மக்கள் தற்கொலைக்கு நேராக, எத்தனையோ மக்கள் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். நாம் இதெல்லாம் பார்க்காம, இதெல்லாம் நாம் யோசிக்காம நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நினைத்து கொண்டு மௌனமாக இருக்க போகிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வல் நாம் தான் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, மை சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால், அப்பா, இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், இஃப் தேர் இஸ் சைலன்ஸ் இன் திஸ் பீரியட், ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஒருவேளை மௌனமாக இருந்திருப்போமானால், இதுவரைக்கும் நாங்கள் ஒருவேளை மௌனமாக இருந்திருப்போமானால், தேவனுக்குரிய காரியத்தில், உம்மை பற்றி சொல்கிற காரியத்தில், உம்மை ஆராதிக்கிற காரியத்தில், உம்மை நோக்கி மன்றாட வேண்டிய காரியத்தில் நாங்கள் ஒருவேளை மௌனமாக இருந்திருப்போமானால், ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக. எஸ்தர் ராணியாக இருக்கும் பொழுதே, அவள் ராஜாத்தியாக இருக்கும் பொழுதே, அவள் உபவாசம் இருந்து ஆண்டவரே உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாலே ஆண்டவரே, அதே போல எங்களுக்கும் ஒரு கிருபைகளை தருவீராக. அதே போல எங்களுக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. தேவனுக்குரிய காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே மௌனமாக இருக்காதபடி தொடர்ந்து நாங்கள் ஏதாவது ஆண்டவரே உமக்காக செய்து கொண்டிருக்கிற கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, இனியாவது உமக்காக நாங்கள் மௌனமாக இருக்காதபடி நீங்க பார்த்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்குரிய காரியத்தில் நாங்கள் செயல்பட ஆண்டவரே, உமக்குரிய காரியத்தில் நாங்கள் பேச ஆண்டவரே, உமக்குரிய காரியத்தில் நாங்கள் மௌனமாக இருக்காதபடி நீங்க பார்த்து கொள்ள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் எங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் சகல உபங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.